நண்பர்களுக்கு வணக்கம். நான் கனகராஜ். இப்போது நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு 2.1 ஆம்பு, சாரி 2 சேனல் ஆம்பு. இந்த ஆம்பை நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் எப்படி ஒயரிங் பண்ணேன் அப்படின்றது. இது வந்து ஒரு 2 சேனல் ஆம்பு. மதுரையிலேருந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 2 ஸ்பீக்கர் பாடணும், பேலன்ஸோடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு சரி 2.1 பண்ணிக்கலாங்க, ஒரு சரி 2.1 கேபினெட்டில் பண்ணிக்கலாம். நான் அது எப்படின்றத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு சப்புங்கிற இடத்துல பேலன்ஸ் கண்ட்ரோல் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வேணும், சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் 1313 வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சேனல் 4 சேனல் யூஸ் பண்ணுற மாதிரி பிரிட்ஜ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா 2 இன்புட் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் சீல்டு ஒயரில். அதேமாதிரி ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா பச்சை கலரு, கிரே வந்து ஸ்பீக்கர் மைனஸு மோனோ பண்ணியிருப்பேன். பார்த்திங்கன்னா இன்புட் சைடில் ஒரு சைடு எர்த் பண்ணி ஃபீட்பேக் வந்து கொடுத்துருப்போம். இது வந்து என்னுடைய போர்டில் எல்லா போர்ட்லேயுமே ஸ்டீரியோ மோனோ ஆப்ஷன் எல்லா போர்ட்லேயும் வரும். இதுலேயும் அதேமாதிரி தான். ஸோ அந்த ஒயிட் அண்ட் கிரே பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு, அதேமாதிரி ப்ரௌன் அண்ட் பிளாக் வந்து 12 வோல்ட்டு எடுத்திருக்கோம். இப்போ காமிக்கிறது வந்து ப்ளஸ் வோல்ட்டு பார்த்திங்கன்னா டயோடில் பற்ற வச்சுருக்கோம். அதேமாதிரி கிரவுண்டு பார்த்திங்கன்னா கிரவுண்டில் பற்ற வச்சுட்டேன். ஸோ வேக்க ஒயரில் ப்ளஸ்ஸு கிரவுண்டு, அதேமாதிரி ப்ளஸ்ஸு சைடு இருக்கக்கூடிய பச்சை வந்து ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸாக வரும். அதேமாதிரி ப்ளூ இன்னொரு ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸாக வரும். இது வந்து 1313 கேபினட் அப்படின்றதுனால நான் அப்படி ஐசி வந்து பெட் டைப் மாதிரி மாட்டியிருக்கேன். ஆன்போர்டில் ரெகுலேட்டர் வந்துடும். 5 வோல்ட்டும் 12 வோல்ட்டும் இது வந்துடும். ஏன்னா இது 24 வோல்ட்டு செட்டு. அதனால் 12 வோல்ட்டுக்கும் 24 வோல்ட்டுக்கும் நான் ரெகுலேட்டர் ஆன்போர்ட்லேயே பண்ணியிருக்கேன். இந்த போர்டு வந்து நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம், ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்தது பிடி போர்டு பார்த்திங்க அப்படின்னா கேஎம்எஸோட பஸ் பிடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து யார் வேணால் ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிடியாக இருக்கும். ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேலன்ஸ் கண்ட்ரோல் வந்து நான் பற்ற வச்சுருக்கேன். ஆன்போர்ட் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் கண்ட்ரோல் பற்ற வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா 1 2 3 வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோலர் 1 2 3 வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா ஆன்போர்டில் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே வெளியே எடுத்து ஒயர் தான் பற்ற வைக்க போகிறீங்க. யூஎஸ்பி போர்டு வந்து பகாரியா ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி போர்டு வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கஸ்டம் மேடு பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1313 கேபினெட்டில் வைக்கக்கூடிய இந்த பேனல் பார்த்திங்கன்னா கஸ்டம் மேடு நம்ம கேஎம்எஸ் வந்து நம்மளுக்காக நான் சொல்லி வாங்கி இருக்கிறது. ஏன்னா இதை வந்து நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். சேம் கேஎம்எஸ்னால் இதுதான் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்கு உருவாக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாடலை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிடி போர்டு பார்த்துட்டோம். அடுத்தது ட்ரிபிள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்க் வேல்யூ நான் வந்து யூஸ் பண்ணுறேன். 471, அதாவது 470 பிஎஃப்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஎஃப் வந்து நம்ம கண்ட்ரோலில் பற்ற வைக்கும்போது கண்ட்ரோலோட இன் அவுட்டுக்கு, அது இன்னு அவுட்டு இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி நம்ம அதை வந்து பற்ற வைக்கும் பொழுது நம்மளுக்கு ட்ரிபிள் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னெல்லாம் 80s பார்த்திங்கன்னா ஒரு 44 40 செட் அப்போல்லாம் இருக்கும். அதில் ஹை ஃபில்டர்னு ஒரு சுவிட்ச் வச்சுருப்பாங்க. அதை அழுத்தினீங்கன்னா ட்ரிபிள் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கனெக்ஷன் என்னவோ அதுதான் இதுவும். அதில் வந்து செலக்டர் வச்சு கொடுத்துருப்பாங்க. இதில் நான் டைரெக்டாக ஷார்ட் பண்ணிட்டேன், டைரெக்டாக பற்ற வச்சுருக்கேன், அவ்வளோதான். ட்ரிபிள் பார்த்திங்கன்னா இதில் நல்லா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ட்ரிபிள் 10லன்றவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆம்பிளிஃபையரில் ட்ரிபிள் வந்து கொண்டு வர முடியும். இதில் நான் 471 போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறினா போதும். ஏன்னா அதிலே ட்ரிபிள் நல்லா தான் இருக்கும். சரி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் 560 680 இந்த மாதிரி போடலாம். ஆனால் ட்ரிபிள் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். பேலன்ஸ் வந்து 10 வச்சுருக்கேன். ஏன்னா பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க. இன்புட்டை வந்து 2 கண்ட்ரோலில் கொடுத்து சென்டரில் வந்து கிரவுண்ட் கொடுத்துருக்கேன். கண்ட்ரோலர் 2 பக்கம் இன்புட் பற்ற வச்சு பண்ணிவிட்டேன். அதே மாதிரி யூஎஸ்பி இன்புட்டை அதில் பேரலல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் திரும்பும் பொழுது ஏதோ ஒரு பக்கம் எர்த் ஆகும். அப்போ அது நம்மளுக்கு பேலன்ஸாக ஒர்க் ஆகும். சென்டரில் வச்சா மட்டும்தான் 2 பக்கமும் நம்மளுக்கு பாடும். இது வந்து ஒயரிங்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து முன்னே வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தேன். என்னென்னா சுவிட்சு கொடுக்காம விட்டுட்டேன். சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்காம ஒயரிங்கே முடிச்சிட்டேன். அப்போ மறுபடியும் சுவிட்ச் கனெக்ஷனை மறந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் அந்த ஒயரெல்லாம் மாற்றி சுவிட்சுக்காக ஒயர் வந்து நான் வந்து பற்ற வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கிரே அண்ட் இது வந்து சேஸ் எர்த்து 4392ஓட ஐசியில் பின்னிலேருந்து 1 2 3 4 பின்னிலேருந்து ஒரு சேஸ் எர்த்து வந்து நான் பண்ணுறதுக்காக அந்த ஒயரை வந்து நான் வெளியே எடுத்து விட்டுக்கிறேன்னு வைங்களேன். இந்த போர்டு வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஃபிட்டிங் பண்ண போகிறோம் பெட் டைப்பில். இப்போ நியர்லி 90% 95% முடிஞ்சிருச்சு. சேஸ் எர்த் மட்டும்தான்.
ஸோ வேலையே முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். இவங்க வந்து டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் கையில் எடுத்துகிட்டு வர மாதிரி கேட்டிருந்தாங்க, சின்னதாக வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் 1313 கேபினெட்டில் வச்சாச்சுன்னு வைங்களேன். இல்லைன்னா நான் 109 கொஞ்சம் பெருசு லாரி செட்டு சேஸ், அந்த சேஸில் தான் நம்ம இந்த மாதிரி செட்டு செய்வோம். இவங்களுக்காக நம்ம வந்து இது பண்ணோம். அதேமாதிரி சேஸட் பார்த்திங்கன்னா நல்லா சுரண்டிட்டு நம்ம நல்லா அந்த இடத்த ஹீட் பண்ணணும். நம்ம சால்ட்ரிங் ஹீட்டும், அதாவது அந்த லெட்டோட ஹீட்டு அந்த இடம் மெட்டலும் ஹீட் ஆச்சுன்னா தான் நல்லா பிடிக்கும். இல்லைனா வச்ச மாதிரி இருக்கும், கையில் பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். அப்படியே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், கையில் பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். அது நல்லாவே சேஸட் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா ஹீட் பண்ணி அந்த இடத்த வந்து நான் சேஸத் பண்ணுறேன். 4392 யூஸ் பண்ணுற எல்லா செட்டுமே நான் வந்து நீட்டாக வந்து சேஸத்து நம்ம பண்ணிடுவோம். ஒன்று போர்டுக்கு அடி பண்ணுவோம், இல்லை வெளியில். இது வந்து நம்ம காமிக்கணும், இது வந்து சொல்லணும், வீடியோவில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து வெளியில் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் போர்டுக்கு அடியிலேயே சேஸத் கொடுத்துருவோம், அது வெளியில் தெரியாது. பட் இது நம்ம இது சம்மந்தமாக பேசணுன்றதுக்காக அதை நான் வெளியில் சேஸத் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்போ முடிஞ்சிருச்சு. இதில் இன்னொரு வேலை பண்ணாமல் விட்டேன், அந்த லைட்டை வேறு ஒட்டாமல் விட்டேன். அப்புறம் மறுபடியும் லைட் ஓட்டினேன். ஏன்னா லைட்டு வந்து ஒரு லைட்டிங் பேனில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ பேஸு ட்ரிபிளு பேலன்ஸு அது வந்து சப்புன்னு இருக்குது. பட் அது வந்து பேலன்ஸுக்கான கண்ட்ரோல். ஏன்னா இந்த பேனலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட சொல்லி நம்ம வந்து இந்த பேலன்ஸு கண்ட்ரோல் வந்து இந்த 2.1 இந்த செட்டை வந்து நம்ம ரெடி பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க நாபும் பார்த்திங்கன்னா கிளாஸ் நாப் தான் போட்டிருப்போம். ஏன்னா இது கஸ்டம் மேடு பேனல் அப்படின்றதுனால அதுக்கு கிளாஸ் நாப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த செட்டு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி மல்டி கலர் எல்இடி பார்க்குறதுக்கே செட்டும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 492 வந்து மோனோ பண்ணி போடும்போது 8 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். பஸ்ஸுக்கு அப்படின்னா 8 இன்ச்சில் 12க்கு 12 பின்னாடி 16 அல்லது 16 அந்த சைஸ் பாக்ஸ் போட்டால் பஸ்ஸுக்கு இந்த செட்டுக்கு 2 ஸ்பீக்கருக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். நான் வந்து இதுக்கு ஒரு 2 A to Z 40 வாட்ஸ் ஸ்பீக்கரு, ஊஃபர் ஸ்பீக்கர் போட்டு அந்த மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபையர் மட்டும் இல்லாமல் பாக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒருத்தர் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுதான் JBL 1500க்கு நம்மளோட 4th ஆர்டர் பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு சப்வூஃபர் பாக்ஸ் அல்லது ஸ்பீக்கர் பாக்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நீட்டாக பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், கஸ்டம் மேடு நீங்கள் என்ன டைமென்ஷன் சொல்கிறீங்களோ அதுக்கு பண்ணிக்கலாம். ஸோ MDF ப்ளைவுட் ரெண்டுமே பண்ணுறோம். இது வந்து கஸ்டமர் அவங்க ஊஃபர் வந்து வாங்கி அனுப்பியிருந்தாங்க, நாங்கள் மாட்டி கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சப்வூஃபர் பண்ணணும், பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணித்தரோம். ப்ளைவுட் வேணும், MDF வேணும், மைக்கா, மேட்டு, பெயிண்ட்டு எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம். இது வந்து அவங்க ஊஃபர் அனுப்பி எங்களை மாட்டி தர சொன்னாங்க, நான் மாட்டி அனுப்பிவிட்டேன், MSSல போட்டு விட்டேன்.